ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விளாக்ஸில் கோல்டு பிளேட்டட் 92.5 பியூர் சில்வர் பேங்கிள்ஸ். யாருக்கு தான் பேங்கிள் என்ன பிடிக்காது சொல்லுங்கள். அதையும் கோல்டு பேங்கிள்ஸ்ன்னா எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நம்மளுக்கு கோல்டு பேங்கிள்ஸு சில்வரில் நம்ம வேர் பண்ணலாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷன் த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பாடி ஷோரூமில். அப்பா அப்பா அப்பா, ஆடி மாதத்துக்காகவே எவ்வளோ கலெக்ஷனுங்க சில்வர் பேங்கிள்ஸு. இந்த ஆடி மாதத்துக்காகவே இவ்வளோ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்கங்க. இந்த ஃபஸ்ட்டு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடுவில் ஆன்டிக் பேங்கிள், சைடு வந்து முத்து வச்சு பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. அடுத்தது இந்த ஸ்கொயர் பேங்கிள் ரூபி வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஆன்டிக் பேங்கிள் பாருங்களேன், அப்படியே பெண்டான மாதிரி ஷேப்பில். இது எல்லாமே வெயிட்டு, எவ்வளோ வெயிட்டு கிராம்ஸ் இருக்குன்னுட்டு வெயிட்டு கணக்கு வராதுங்க. இங்கே ஸ்கேனர் இருக்குது பாருங்கள். முன்னாலெல்லாம் எவ்வளோ ரேட்டு, ஒரு பேங்கிள் எவ்வளோ ரேட்டுன்னுட்டு அங்கேயே நம்மளுக்கு டேக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த டேக் ஸ்கேன் பண்ணாதான் எவ்ரி பேங்கிள்ஸ் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. சில பேங்கிள்ஸு அப்ராக்ஸாக கேட்டிருந்தேன் நான். அவங்க அந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்கள, அவங்க சொல்லியிருக்காங்க இவ்வளோ ரேட் இந்த பேங்கிள்ஸ்ன்னுட்டு. சூப்பராக இருக்குங்க. எவ்ரி பேர் பேங்கிளுமே வேறு லெவல். இந்த மாதிரி பேங்கிள் எல்லாம் சிங்கிளாக கொடுக்க மாட்டாங்கங்க. இதை வந்து நீங்கள் பேராக தான் வாங்கணும், அதையும் பீஸ் ரேட்டில் தான் வாங்கணும். புரியுதுங்களா? கிராம் வெயிட்டு வராதுங்க, பீஸு. இப்போ ஒரு செட்டு பேங்கிள் நீங்கள் எடுத்தீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஸ்கேன் பண்ணால் அதோட ப்ரைஸு பீஸ் ரேட்டில் தான் வரும். ஏங்க சில்வர் ரேட்டு கம்மியாக தானே இருக்குது, நீங்கள் என்ன இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கீங்கன்னா அது வந்து முடியாதுங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் 92.5 பியூர் சில்வர் என்னும்போது பீஸ் ரேட்டு தான் அக்கா வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த 3 செட்டு வேர் பண்ணேன், எப்படி இருக்க பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. கையில் போட்டால் அப்பா ஃபுல் ஃபில் ஆகுதுங்க 2 செட்டு போடுறதுக்குள்ளே. அடுத்தது இதுவுமே பேர்ல்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்னுங்க. ஃபஸ்ட்டில் காட்டினேன்ல அந்த மாதிரி பேட்டர்னில் கொஞ்சம் இது அப்படியே நம்மளுக்கு சைடில் வந்து பேங்கிள்ஸ்க்கே வர மாதிரி ஒட்டின மாதிரி வந்திருக்கு. அழகாக இருக்குங்க. அப்பா எவ்வளோ கலெக்ஷன் தெரியுங்களாங்க, ஒன்று பார்த்தா ஒன்று அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. அடுத்தது இந்த பேங்கிள் ரூபி பேங்கிள்ஸ் பார்த்திங்களா, இது ஓவல் ஷேப்பில் இருக்குது. இது பாருங்கள், சேம் டு சேம் இந்த பேங்கிள்ஸு நேராக பார்க்கும்போது வேறு லெவலுங்க, ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க. அங்கங்கே கெம்பு ஒர்க் வந்திருக்கு, அழகாக இருக்குல்ல. லீஃப் பேட்டர்னும் ஒரு அம்மனும், லீஃபு ஒரு அம்மன், அந்த மாதிரி. இந்த பேங்கிள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. இப்போ இந்த மாதிரி நக்ஷி பால்ஸ் அண்டு போல்ஸ் வச்சு ஸ்க்ரூ பேட்டர்னில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுங்க. 15 to 17,000 இருக்கும் அக்கா அப்ராக்ஸான்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இது ஒரு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்கங்க. ரூபி ஸ்டோன் அங்கங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெவியாக இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு இருக்குங்க. நம்மளுக்கு சில்வர் கோட்டிங்லவும் உங்களுக்கு பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி எவ்வளோ கலெக்ஷன் பாருங்களேன். நம்மளுக்கு ஆன்டிக்லவே சேம் டு சேம் கோல்டு மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸ் வேணுமுன்னா ஒரு செட்டாவது வாங்கிக்கோங்க. ஏன்னா கோல்டு எப்படி நம்மளுக்கு சேவிங்ஸோ அதே மாதிரி சில்வரும் சேவிங்ஸ் தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க, 92.5 தான் சில்வராக இருந்தால் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நம்மளுக்கு வந்து ஜுவல்லரிவாக போட்டிக்கலாம், இல்லை ஒரு சேவிங்ஸ்க்கு நம்மக்கிட்ட சில்வர் இருக்குது அந்த மாதிரியே இருக்கும். அடுத்தது இது ஒரு 3 லேயரில் பிளெயின் பேங்கிளுக்கு அவங்க ஒரு ஓவல் ஷேப்பில் ரூபி அண்ட் அம்மனோட உருவம் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு அழகாக கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அடுத்தது இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்களா, இது வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டோன்ஸு சில ஸ்டோன்ஸ் வந்து ஏடி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது, ஜெர்கான் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குங்க. இன்னும் நிறையா காட்டியிருக்கேன் பாருங்கள், எங்கே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர்ஸ். இந்த விலாகில் உங்களுக்கு எந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ்ஸு நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓ, நம்ம சிஸ்டர்ஸ் பார்க்குறாங்க, நான் கேட்டதெல்லாம் எனக்கு பதில் வருதுன்னுட்டு எனக்கு ஒரு ஹாப்பி, ஒரு சின்ன ஹாப்பி தான் சிஸ்டர்ஸ். யாருக்கு எந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கிருந்து நான் வந்து அப்ராக்ஸாக மென்ஷன் பண்ணிட்டேங்க. ஒரு பாக்ஸில் வந்து 3 செட்டு கொடுத்துருக்காங்க. 4,000 அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் பேங்கிள்ஸு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லெஜண்ட் ஷோரூம் பாடி போனப்போ நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா எக்கச்சக்கம் பேங்கிள்ஸுங்க, ஒரு செட்டு நான் எவ்வளோ நேரம் காட்டுறது. ஸோ அதனால் ஒரு
ஒரு ட்ரேலோவே 3-4 செட்டு வச்சு அப்படியே அந்த மாடல்ஸ் தானே நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் அப்படியே காட்டிகிட்ருக்கேங்க. இப்போ நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கம்பி பேட்டர்னில் நீங்கள் டெய்லி வேர் போடுற மாதிரி தண்ணி எதுவும் படாமல், அப்புறம் வேர்த்து எதுவும் கொட்டாமல் அதுக்கு படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கோல்டு கவரிங் அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று எங்காவது போயிட்டு வந்துட்டு தொடச்சிட்டு திருப்பி ஒரு துணி மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி அவங்களே கொடுக்குறாங்க. அதில் வச்சுட்டா கோல்டு ஃபாலிஷ் அப்படியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை கோல்டு ஃபாலிஷ் போயிடுச்சுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த பில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க உங்களுக்கு திருப்பி கோல்டு ஃபாலிஷ் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 1 டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் தான் சார்ஜ் பண்ணணுங்க அக்கான்னுட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்கிள் பாருங்களேன், நம்ம டெய்லி வேர் இப்போ ஆஃபீஸ் வேர் போகிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. போயிட்டு கைட்டு வச்சிடுற மாதிரி பெஸ்ட் ஆப்ஷன். ஏசியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இவன் நார்மலாக ஒர்க் பண்ணல, ஒரு நார்மல் ஸ்கூல் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் வேர்த்து கொட்டும், பாவம் கஷ்டப்பட அந்த வேர்த்தில் அது கருத்துடும்னுட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இல்லை எங்காவது போயிட்டு நம்ம கையில் கூட நல்லா பார்க்குறதுக்கு கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு பேரில் குட்டி ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன்டிக் பேங்கிள்ஸ் வருது. எவ்வளோ ஃபினிஷிங், எவ்வளோ அழகாக இருக்குங்க. சேம் டு சேம் த்ராட் பேங்கிள் செட்டு பாருங்களேன், டைமண்ட் லுக்கு தாங்க. பார்த்தா டைமண்ட் பேங்கிள்ஸ் மாதிரியே இருக்குது. அடுத்தது இதில் 3 செட்டு காட்டியிருக்கேங்க. அந்த ரவுண்டு நீலம் ப்ளூ கலரு ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸுங்க. அப்பா கைக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எடுத்து போட்ட இந்த ப்ளூ, அப்புறம் பிங்க்கு, க்ரீனு 3 பேங்கிள்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு, கோவிலுக்கு, ஏதாவது ஒரு ரிசப்ஷனுக்கு, வெட்டிங்க்கு எல்லாம் போகும்போது அப்படியே போட்டுட்டு ரியல் கோல்டு லுக்கும் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதில் பாருங்களேன், குந்தன் ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு கலிசம் பேட்டர்ன் மாங்காய் ஷேடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேங்கிள். அடுத்தது ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. த்ராடில் கொடுத்துருக்காங்களா அந்த பேங்கிள் டெய்லி வேர் போடுவாங்கல்ல, போட்டுனே இருக்கலாம் இல்லை, அந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெய்லி வேர் போட்டிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர். ஒரு வேளை கருத்துச்சேன்னா நீங்கள் அங்கே அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க கோல்டு பாலிஷ் திருப்பி போட்டு கொடுப்பாங்க. வெயில் படாமல் அந்த ஹீட்டுக்கு பட்டாமல் வந்தால் எதுவும் ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னுட்டு ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெய்லி வேர், இதை இப்போ ஃபஸ்ட்டில் காட்டுறேன்ல, டெய்லி வேர் பேங்கிள்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது டெய்லி வேர் பண்ணாதீங்க. ஒரு வேளை வாங்கினாலும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, ஏதாவது நம்ம சின்ன ரிசப்ஷனுக்கு, வீட்டில் பக்கத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இருக்கும்போது போட்டுட்டு போயிட்டு கைட்டு வச்சுருங்க தொடச்சிட்டு, அப்படியே இருக்கும். இதில் பாருங்கள், டைமண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்கங்க. இந்த க்ரீன் கலரு அப்பா பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா. இதெல்லாமே எங்கள் இதில் சில்வரே இல்லை, ஸ்டோன்ஸ் தானே இருக்குன்னா என்ன பண்ணுறதுங்க. அவதே 92.5 சில்வர் என்னும்போது நம்மளுக்கு அப்படியே ரேட்டோடு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பீஸ் ரேட்டு தான் வரும். ஏன்னா அழகுக்கு தானேங்க நம்ம கையில் போட்டுக்க போகிறோம், அதனால சொல்லியிருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ் துபாய் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதிலவும் நான் 3 செட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒவல் ஷேப் மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு, அப்புறம் ப்ளைனு நம்மளுக்கு எல்லோ கோல்ட் ஃபாலிஷ் மாதிரி ப்ராடான பேங்கிள்ஸ் பேட்டர்னும். இதிலவும் 4 செட்டு காட்டியிருக்கேன். ஒரு செட்டு எவ்வளோ ஃபினிஷிங்குங்க. ரியலாகவே நிஜமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோல்டுக்கு அப்பா நம்ம கிராம் ரேட்டு தானே கொடுக்குறோம், சில்வருக்கு பீஸ் ரேட்டு கொடுக்கணுமா அன்னுட்டு கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணுங்க. எவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங், சேம் பேங்கிள் கோல்டு மாதிரி இருக்குது. எவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதிலவும் 3 செட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு போடுறாங்கல்ல அது டைமண்ட் கட் மாதிரி டெய்லி வேர் மாதிரி இருக்குது. செகண்ட் பேர் டைமண்டு பிங்க் கலர் அண்ட் டைமண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. இதில் த்ராட் பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்மளுக்கு செடி இருந்தால் லீஃப் எப்படி அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க, தீகை சொல்லுவோம் நாங்கள் தமிழில் தெரில எனக்கு. அது அப்படியே செடிக்கு பிடிச்சிட்டே மேலே ஏறும் இல்லை, அந்த மாதிரி பேட்டர்ன் பேங்கிள்ஸுங்க அழகாக இருந்துச்சு. இதிலவும் 3 செட்டு நல்லா ஆன்டிக் மாதிரி எல்லோ கோல்ட் ஃபாலிஷ் மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ் மாதிரி லுக்கு எல்லாமே அழகழகாக இருக்குங்க. அடுத்தது இதில் 3 செட்டு. ஃபஸ்ட்டு டைமண்ட் செட்டு, செகண்டு ஆன்டிக்கு, த்ராட் டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பீஸ் ரேட்டு நம்மளுக்கு 4000 டெய்லி ரஃப் அண்ட் டஃப்பாக போடுற மாதிரி டெய்லி வேர் காட்டியிருக்கேன் இல்லைங்க.
அந்த மாதிரி பீஸ் வந்து 4000 மெலிசாக இருக்கிற பேங்கிள்ஸ் 4000லேருந்து ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்ஸாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் டேக் போட்டால் தான் ஸ்கேன் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு கரெக்ட் ரேட்டு வரும். உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பாடி த லெஜண்ட் சரவணா ஸ்டோரும் போனப்போ அவங்களுக்கு காட்டுங்க. அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாமே டைமண்ட் லுக் பேங்கிள்ஸுங்க. 3 மாடல்ஸ் இருக்குது. எவ்வளோ ஃபினிஷிங் பாருங்களேன். பெண்ட் ஆன மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன், ஃப்ளவர் பேட்டர்னு, ஒரு ஃப்ளவர் புக்கே பேட்டர்னும் அழகழகாக இருக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்களா, போல்ஸு ரவுண்டாக வருது, நடுவில் கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு ஒர்க் பாருங்களேன், ஆன்டிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லா பேங்கிள்ஸுமே நிறையா சிஸ்டர்ஸ்க்கு கோல்டில் பேங்கிள்ஸ் போட்டிக்கணும் பிடிக்கும். ஸோ பட்ஜெட் இல்லைன்னும் போது சில்வர் கூட பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க. இந்த ஆடி மாதம்ல இந்த மாதிரி சில்வர் பேங்கிள்ஸாவது வாங்கிக்கிட்டு போட்டிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கலாமே. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு